11th physics and NEET exam PGCET exam இது போன்ற எக்ஸாம்பிள வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ கொஸ்டின்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். E = mc². E = mc² சொன்ன உடனே ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் சொல்லிருப்பீங்க. இதுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். இது கண்டுபிடிச்சு சொல்றேன். டைமென்ஷனல் ஃபார்முலா கரெக்டா அல்லது இன்கரெக்டா இருக்கான்னு சொல்லி டிஃபைன் பண்ண சொல்றாங்க. நம்ம ஈஸியஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க சொல்யூஷன் E = mc². E எனர்ஜியோட அனதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க். இது ரெண்டுமே ஸ்கேலர் குவான்டிட்டி. இது ஒன்றா கொஸ்டின்ஸ். ரெண்டுமே இப்போ எனர்ஜி எடுத்துக்கிட்டாலும் ஒர்க் எடுத்துக்கிட்டாலுமே அது ஸ்கேலர் குவான்டிட்டி தான். இப்போ இந்த எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் நியூட்டன்ஸ் லா இருந்து நம்ம எடுத்துக்கோம். இன்டு டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். m L⁻², ஆக்ஸலரேஷனுக்கு இன்டு டிஸ்டன்ஸுக்கு L. அப்ப m L² T⁻². equation number 1. this is left hand side prove ஆயிடுச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரிமைன்ஸ் mc². இந்த m என்பது மாஸ். m என்பது மாஸ். c velocity of light. velocity அப்படினா L⁻⁻1. that is a constant value 3 × 10⁸ ms⁻⁻1. that is it. அப்ப லைட்டோட ஸ்பீடோட வேல்யூ இப்போ m க்கு m, c க்கு L⁻⁻1, the square க்கு ஸ்கொயர். இப்போ m இந்த ஸ்கொயரோட அப்ளை பண்றோம். L² T⁻⁻2. அப்ப m L² T⁻⁻2 ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 ஈக்குவலா இருக்கு. அப்ப இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன நாம சொல்ல போறோம் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா கரெக்ட். டைமென்ஷனல் ஃபார்முலா